இவர்தான் என் அம்மாவின் 4வது மருமகன் ஜான் ஜேசன். இவர் ஒரு மும்மடங்கு பங்கை கொள்ளையடிப்பதில் சூத்திரதாரி. 4வது மருமகனையும் அவனது திட்டத்தையும் பற்றி பேசுவதற்கு முன் முதலில் இந்த ஆடியோ பதிவை கேளுங்கள். எனக்கு அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆனா எனக்கு ஒழுங்கான நீங்க ஷேர் பார்த்து எழுதுனா நான் அவளை கண்டிப்பா நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நான் அவளுக்கு ஒழுங்கான ஷேர் வரலன்னா நான் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணுவேன். இது சாரா எப்படிக்குதா உடம்பு? ஆண்டி உங்களுக்கு சாரா மேல அக்கறை இருந்தா நீங்க வந்து பாருங்க ஆண்டி. சரி சரி ஓகே ஜான் ஓகே. சாரா இல்லை நான் வந்து கார்டு நான் கூட்டிட்டு வந்துடுவேன் நான் அவளை. சரி ஓகே ஜான் ஓகே. நாங்க வர மாட்டோம் ஆண்டி, சாரி. நாங்க அனுப்ப மாட்டோம் சாரா உங்க கூட. இல்ல 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 இப்ப அனுப்ப நான் அதை தான் பர்மிஷன் எடுத்து நான் வரல. இல்ல ஆண்டி மன்னிச்சிருங்க, சாராவெல்லாம் அனுப்ப முடியாது ஆண்டி. சாராவெல்லாம் அனுப்ப முடியாது. சரி பார்க்கலாம் சரி சரி ஜான் ஓகே. இருங்க ரெண்டாவது என்கிட்ட எனக்கு நான் வேற இதுவா இருக்குது. எனக்கு கொஞ்ச நாள் என்கிட்ட தான் அப்படி எடுத்துட்டு போங்க. எனக்கு வேற கஷ்டமா இருக்குது இவ்வளவு நாள் பார்க்காதது. அது யோசிச்சு அது நீங்க பரவாயில்ல அதுதான் நீங்க இல்ல அது நீங்க பார்க்கவே முடியாது ஆண்டி, மன்னிச்சிருங்க. அது மட்டும் யூஸ் அது அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் வேணும் நான் திருப்பி அனுப்புறேன் நான். சரி. நீங்கள் இப்போது கேட்ட ஒலிப்பதிவு ஜூலை 14, 2020 அன்று பதிவு செய்யப்பட்டது. இப்போது நாம் ஜூன் 2026 இல் இருக்கிறோம். இதோ அபிகாயிலின் 4வது மருமகனும் சூழ்ச்சி திட்டங்களின் சூத்திரதாரியுமான ஜான் ஜேசனின் பேராசை பிடித்த புதிய திட்டம். முன்புறம் அமைந்துள்ள நிலம் 2017 இல் காலமான எனது மறைந்த தந்தை திரு ஜோசப் அவர்களின் பெயரில் உள்ளது. சட்டப்படி அந்தச் சொத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட வேண்டும். இருப்பினும் அந்தச் சூத்திரதாரியான திரு ஜான் ஜேசன் சமமாக பங்கிடும் கொள்கைக்கு முரணான ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்துள்ளார். தனது மாமியார் மூலம் மூத்த மகளை ஒரு உரிமை துறப்பு பத்திரத்தில் ரிலீஸ் டீட் கையெழுத்திட வைக்க வேண்டும் என்றும் அதே சமயம் தனது சொந்த மனைவியை வெறும் கண்துடைப்புக்காக மட்டும் அத்தகைய பத்திரத்தில் கையெழுத்திடுவது போல நடிக்க வைக்க வேண்டும் என்றும் அவர் கோருகிறார். இத்திட்டத்தின்படி முன்புற நிலம் 5 பேருக்கு பதிலாக 3 பேருக்கு மட்டுமே பங்கிடப்படும். ஒரு பங்கு மனவளர்ச்சி குன்றிய சகோதரிக்கும், ஒரு பங்கு அவரது மாமியார் அபிகாயில் ஜோசப்பிற்கும், மற்றொரு பங்கு பேராசையின் மன்னன் என்று சொல்லக்கூடிய திரு சுந்தர் ராஜனுக்கும் செல்லும். இவ்வழியாக தனது மனைவி, மனவளர்ச்சி குன்றிய சகோதரி மற்றும் மாமியார் ஆகியோரின் பங்குகள் என மொத்தம் 3 பங்குகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அந்தச் சூத்திரதாரி திட்டமிடுகிறார். ஆனால் முன்புற நிலத்திற்காக அவர் திட்டங்கள் தீட்டுவதை பார்த்த நான், அவருக்காகவோ அல்லது அவரது குடும்பத்தினருக்காகவோ பரலோகத்தில் ஒரு இடத்தை உறுதி செய்வதற்கான திட்டங்களை அவர் தீட்டுவதை ஒருபோதும் பார்த்ததில்லை. பரலோகத்தில் தனக்கோ தன் மனைவிக்கோ அல்லது தன் மகளுக்கோ ஒரு நித்திய வீட்டை தயார் செய்வதில் அவர் கவனம் செலுத்துவதை நான் காணவில்லை. அவரது கவனம் முழுவதும் பூமிக்குரிய சொத்துக்களின் மீதே உள்ளது. ஆனால் நித்திய வாழ்வு பற்றிய சிந்தனை அவரது திட்டத்தில் இடம்பெறவே இல்லை.